சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமாரின் தந்தை தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. இவங்க வந்ததும் தெரியாது. பின்னால ஓடி நிறைய போலீஸ் நின்றுருக்காங்க. அது அதைத்தானே நம்ம சொல்ல முடியும். பின்னால ஓடி நின்றுருக்காங்க. இது தெரியாது. என்னைய வந்து லைட் எல்லாம் கிடையாது. லைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. வந்து இது பண்ண நான் டார்ச் எடுத்து அடிக்க பார்க்க போலீஸ் நிற்காங்க. இதுதான் எனக்கு சம்பந்தம் தெரியும். அதுக்கு பிறகு என்ன என் கூட நம்மளை லைட் அடிச்சு என் வீட்டுக்குள்ளேயே கூட்டு போய் இவங்களை வந்து உள்ள கூட்டு போய் பார்க்கல என் பையனை தூக்கி இப்படி சாத்தி கிழக்கணிக்கு வச்சிருக்காங்க. இதே போலீஸ் தான் காலில் வச்சிருக்காங்க. கிழக்கணிக்கு சாத்தி வச்சிருக்காங்க. என் பிள்ளை வந்து இப்படி படுத்திருக்கு. இதுதான் சம்பவம். அதுக்கடுத்து எனக்கு மயக்கம் வருது. கழுத்துல காயம் இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த காயத்தை பார்த்தோம் எனக்கு என் பிள்ளை ரத்தத்தை பார்க்கல. யாரா இருந்தாலும் பெற்றதாப்ப வந்து அது மனசாட்சிக்கு எப்படி இருக்கும்? தீத்தானே பிடிக்கும். கண்டிப்பா அவன் தப்பு பண்ணி இருந்தான்னா இந்த ரோட்ல டெய்லி ஆட்டை பத்திக்கிட்டு கிழக்கு மாக்கம் வர மாட்டான். அதே மாதிரி டெய்லி போலீஸ் வந்திருக்காங்க. இவனுக்கு முன்னாலதான் போறாங்க வராங்க. அப்பவும் அவன் வந்து பயப்படலாம். பயப்படுறதுக்கு அவன் நெஞ்சில இதாக இருந்தா தான் அவன் பயப்படுவான். அவன்கிட்ட எதுவும் கிடையாது. அவன் இந்த இதுவும் அக்கப்படாம இருக்க போய் அவன் நெஞ்சு திடத்தோட இருந்திருக்கான். நீங்க உங்க பையனை போய் பாக்குற மாதிரி இருக்கீங்க? இப்ப இல்ல, நான் எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு வந்து இருக்க கஷ்டத்துக்கு என் பையனை நான் என் கஷ்டம் வந்து எனக்கு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். என் பெட்ட பிள்ளை 2 வாழ்க்கையாது ஒன்னும் நான் மறந்துட்டேன். சரி, இப்போ வந்து பையனுக்கு வந்து இப்போ ஜாமீன் மனு தாக்கல் பண்றதா சொல்றாங்க. அண்ணாச்சி ராமராஜ் அண்ணாச்சி உறுதியா அவர் பண்ணவர்.